மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. ஜூன் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளேன் என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் ஜூன் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாக நடிகரும் இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். பென்ஸ் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வரும் 10ஆம் தேதியோடு முடிவடைய இருக்கின்றன. இந்நிலையில் அதற்கு அடுத்த நாள் ஜூன் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளேன் என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவைக்க சார்பில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் தற்போது அவருடைய இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, ஏற்கனவே இது கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, திருச்சி கிழக்குல தாவைக்க சார்பில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப ஜூன் 11ஆம் தேதி என்ன அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு? திலகவதி, அடுத்ததாக தொடர்ந்து அரசியல் களத்துல பரபரப்பு நிலவி கொண்டிருக்கிற நிலையில ஒரு புதிய பரபரப்பை ராகவா லாரன்ஸ் உருவாக்கி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தன்னோட எக்ஸ் தளத்துல. அதுல தான் திருச்சி கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கிறதா பல்வேறு ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்க நிலையில தன்னை தொடர்ந்து நிறைய பேரும் நண்பர்களும் ஊடகவியலாளர்களும் தொடர்ந்து என்ன கேட்டுட்டே இருக்காங்க. இந்த யூகங்கள் அதிகரித்து வருவதால இது குறித்து நான் நேரடியா ஒரு குறிப்பை பகிரணும்னு நினைச்சேன். தற்போது நான் பென்ஸ் திரைப்படத்துல இருக்கிறதுனால இந்த படப்பிடிப்பு ஷூட்டிங் ஸ்கெடியூல் ஜூன் 10ஆம் தேதியோட நிறைவேறதுனால 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 9 மணிக்கு இது சம்பந்தமா ஒரு தகவலை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுல நம்ம முக்கியமா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் போட்டிருக்கிற ஹேஷ்டாக் முக்கியமா நம்ம குறிக்க மாற்றம்னு ஒரு ஹேஷ்டாக் அவர் போட்டிருக்காரு. அப்புறம் சர்வீஸ் கார்டு அப்படின்ற ரெண்டு விஷயத்த அவர் போட்டிருக்காரு. திலகவதி, நம்ம இதுல ரெண்டு விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ராகவா லாரன்ஸ் விஜய் கூட நிறைய படங்களை இணைந்து ஒர்க் பண்ணிருக்காரு. திருமலை அப்படிங்கிற ஒரு படத்துல ரெண்டு பேரும் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. திரைத்துறையில இருவரும் ஒரு நல்ல நண்பர்களா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ராகவா லாரன்ஸ் நடிகர் ரஜினிகாந்த் அவரோட ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பை அவர் தொடர்ந்து கடைபிடிச்சுட்டு வராரு. அதாவது பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவாருன்னு பேசப்பட்ட காலத்துல இருந்தே ராகவா லாரன்ஸ் ரஜினி கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அந்த வகையிலுமே ராகவா லாரன்ஸ் ரஜினி கூட நெருக்கமா இருந்த ஒரு காரணத்துல இருந்த நிலையில இப்ப அவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல போட்டிடுறாரு அப்படின்னு சொல்ற போது இதுல நிறைய விஷயங்கள் உள்ள பின்னணி விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. திலகவதி, 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட இருப்பதாக சொல்லியிருக்கிறார். என்ன அறிவிப்பு என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.